சுழன்று மேற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இன்றைக்கு பார்க்க போகிறோம் என்னென்னா நெல் விவசாயம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நெல் விவசாயம் பார்க்காதாக்கள் இருக்க மாட்டீங்க. என்ற ரோட்டில் போகிற நேரங்கள் எல்லாம் பெரிய அளவு தூரத்துக்கு நெல் இல்லாமல் செய்திருப்பாங்க. ஆனால் நெல் விவசாயத்தை ஒரு 2 அடிக்கு 6 அடி நீளமான ஒரு இடத்துக்குள்ளே நெல் விவசாயம் செய்கிறோம்னு சொன்னால் உங்களால் அது நம்பக்கூடிய மாதிரி இருக்கா? நாங்கள் செய்கிறோம். ஏன்னு சொன்னால் இது சில விஷயங்கள் எங்கள் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள். இது ஒரு எப்படி செய்து பார்த்தா என்ன என்ற கணக்கில் செய்தது தான். இதை பாருங்கள், இந்த நெல் இந்த இருக்குது நெல். சரியா? இதில் இந்த நெல் வச்ச முதல் முறை வச்சு அதிலிருந்து வந்த கதிர்கள் இந்த இருக்குது. சரியா? முதல் முறை வந்த கதிர், முதலாவது தரம் வந்த கதிர். இந்த கதிர் வளர்ந்து வரைக்குள்ள இதுலேருந்து நாங்கள் ஒன்றும் எடுக்க இல்லை. இந்த கதிரில் இதில் இருக்கிறது பதர். ஏன்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய நெல் எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு சொன்னால் குருவிகள், இந்த ஏரியாவில் உள்ள குருவிகள் சாப்பிட்டுட்டு போயிடும். நாங்களும் இதில் இருந்து ஒன்றும் எடுக்கல. அந்த குருவிகள் சாப்பிட்டுட்டு போகட்டும்ண்டே விட்டுருக்கிறோம். ரைட். இது இப்படியே ஒரு தொட்டிக்குள்ளே வச்சுருக்கிறோம் பாருங்கள். இந்த தொட்டிக்குள்ளே மீன் இருக்குது. இந்த மீன் இருக்குது கப்பி. உங்களுக்கு தெரியும், சும்மா எல்லாம் இருக்குது. பெரிய மீன், சின்ன மீன், குஞ்சுகள், அதுகளெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ரைட். மீன் இதுக்குள்ளே இருக்கக்குள்ளே என்ன நடக்கும்னு சொன்னால் நெல்லுக்கு தேவையான நைட்ரஜன் கிடைக்கும். அதாவது நெல்லுக்கு யூரியா போடுவோம் தானே, நெல் வயலுக்கு யூரியா போடுவாங்க. அந்த நைட்ரஜன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அதில் மலத்தில் இருந்து வரக்கூடிய பொட்டாசு, இப்படியான நுண்போசனை மூலகங்கள் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஜப்பானில், சைனாவில், மலேசியாவில், இப்படியான இடங்களில், இந்தியாவிலையும் இருக்கலாம். இப்படியான இடங்களில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நெல் விவசாயம் செய்கிற நேரம் நெல், அதுக்குள்ள தாரா, அதுக்குள்ள அசோலா, அதுக்குள்ள மீன் எல்லாத்தையும் சேர்த்து வளர்ப்பாங்க. வளர்த்துட்டு இப்போ அவங்க எடுக்கிற அறுவடை நெல் அறுவடை மட்டும் இல்லை, தாராவில் இருந்து ஒரு வருமானம் வரும். அதே நேரம் அவங்களுக்கு மீனில் இருந்து ஒரு வருமானம் வரும். அதுக்கு பிறகு நெல் அறுக்கைக்குள்ளே நெல்லில் இருந்து ஒரு வருமானம் வரும். நாம் வளமையாக செய்கிற ஒரு வருமானத்துக்காக செய்த அதிலிருந்து வர லாபத்தை விட இப்படி 3 வருமானம் வர நேரம் அதில் லாபத்தில் பெர்சன்டேஜ் கூடுதலாக இருக்க போகுது. ரைட். இப்போ இதை உங்களுக்கு தனியாக சொல்ல வர்றதுக்கு என்ன காரணம்ண்டா, இங்கே பாருங்கள், இது முதல் தடவை வந்த நெற்கது. சரியா? இந்த கதிரை நாங்கள் அறுத்து எடுத்துட்டோம்டா. இதை நாங்கள் அறுத்து எடுக்க இல்லை. இதிலேருந்து திரும்ப அடுத்த தடவை வந்தது. இது அப்படியே நிற்கத்தக்கதா? அடுத்த தடவை வந்தது இந்தா இருக்குது. சரியா? இதுலேயும் இது இலை பச்சையாகவே இருக்குது. இதுலேயும் நெல் இல்லை. இதில் நிற்கிறது பதர் தான். சரியா? மிச்ச நெல்லெல்லாம் குருவி கொண்டு போயிட்டு. ரைட். இதிலேருந்து திரும்ப 3வது தடவை தான் இது வந்திருக்குது. 3வது தடவையாக வந்தது. இதை நீங்கள் பார்ப்பீங்க, இவ்வளவு நெல் ஏன் ஒரேடியாக நட்டியிருக்குண்டு. உண்மையாக சொல்ல போனால் இது ஒரே ஒரு நெல்மணியை தான் நட்டின இடம். இது ஒரே ஒரு நெல்மணி நட்டின இடம். இதில் எத்தனை கதிர் வந்திருக்குன்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 1 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 77 78
79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 மொய் வைக்கிற மாதிரி வந்திருக்கு. ரைட், 101 இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதை சொல்லுவாங்க மட்டம் பிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. 101 ஒரு நெல்லிலிருந்து 101 கதிர். ஒரு கதிரில் இருக்க போது, ஒரு கதிரில் சாதாரணமாக நாம் பார்க்கலாம். இதில் பார்க்கக்குள்ளே கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரு கதிரில் இருந்து சாதாரணமாக பார்க்கலாம். ஒரு 100 நெல் பார்க்கலாம். சரியா? 100 நெல் தாராளமாக இருக்கும் ஒரு கதிரில். அப்போ 100 நெல்லுங்களுக்குள்ள 100 10,000. ஒரு நெல்மணியிலிருந்து 10,000 நெல் கிடைக்கும். அதாவது 10,000 மடங்கு விளைச்சல் எடுக்கலாம். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலையும் இருக்கும், அவ்வளோ எடுக்கலாம். இது நாங்கள் முதலே செய்திருந்த நாங்கள் ஒரே ஒரு செடி ஒன்று, ஒரே ஒரு கண்டு ஒன்று வச்சுருந்தோம். நாங்கள் ஒரு போத்தில் வச்சுருந்தது. இதை இந்த கணக்கோடு இப்போ ஒருக்கா வெட்டிட்டு விட்டால் திரும்ப இந்த இதில் மேலே உள்ள பதர்கள் இதுகளெல்லாம் தெரியாது. திரும்ப முதலே இருந்து இதை ஒரு செடி இதை ஒரு முதல்ல இருந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இது வளர்ந்துருக்கும். சரியா? என்னது புதுக்காண்டு வருதா? ரைட். இந்த இதில் கீழே இருந்து திரும்பவும் ஒன்று ஒரு மட்டம் வெடித்து வருது. ரைட். இதில் பாருங்கள், இந்த நெல்லிட மட்டம் வெடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் அப்படியெல்லாம் அந்த அளவுலாம் பார்க்க இந்த இடத்துல இருந்து மட்டம் படிச்சிருக்கு. இந்த இடத்துல இருந்து மட்டம் படிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த இடத்துல இருந்து மட்டம் படிச்சிருக்கு. இப்போ புல் வளர்கிற மாதிரி தான், இது ஒரு புல்லினம் தானே, புல் வளர்கிற மாதிரி தான். இந்த இடத்துல இருந்து மட்டம் படித்து வந்திருக்குங்க பாருங்கள், 2 இருக்குது. ரைட். இப்படி இது வளர்ந்து வருது. சரி, உங்களுக்கு இப்படி வைக்கக்குள்ளே இதில் விளைச்சல் வருமா, இதில் பிரயோசனம் இருக்குமா, யூரியா கொடுக்க இல்லை, பசலை போட இல்லை, இதில் இருந்து பிரயோசனம் இருக்குமான்னு கேட்டால், இப்போ இதில் நெல் இல்லையோலைய இந்த நெல் வைக்கிறதுக்குரிய நெல்லோட பிஞ்சு, அதாவது அந்த பால் பருவம்னு சொல்லுவாங்க தானே, அந்த பருவத்தில் உள்ள கதிருண்ட காட்டுறேன் பாருங்கள். கதிர் மற்றது இதில் இருந்ததில் கொஞ்சம் ஏற்கனவே மழை நேரத்துக்குள்ளே வந்ததுனால அதுலேயும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு அது எல்லாம் பதறாக போயிட்டு. ரைட். இந்த இருக்குது, இதெல்லாம் மழை நேரத்துக்குள்ளே வந்தாலே இதில் பதறாக போயிட்டு இந்த பால் பருவம்னு சொல்லுவாங்க. இந்த பால் இருக்குது. அப்போ இதில் மணி உள்ளுக்கு அரிசி கொண்டு வந்து கொண்டு தான் இருக்குது. சரியா? ஆனால் இதை இந்த ஏரியாவை பாருங்கள், இந்த இடத்த சுற்றி பாருங்கள். இந்த இடம் எல்லாமே, இந்த இடம் ஃபுல்லாக பச்சையாக தான் இருக்கும். அப்போ இந்த இடம் ஃபுல்லாக பச்சையாக இருக்குது. இந்த ஏரியாவில் தாராளமாக குருவிகள் அதுகளெல்லாம் வந்து திரிகிறதுனால அதுகளை என்னத்தை வந்து சாப்பிடும், எங்கே சாப்பிடுமென்றெல்லாம் நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கலாது. அதே நெல்லை வந்து சாப்பிடுவாங்க. திணையன் அதிகமாக வரும், தானியங்கள் தான் அது அதிகமாக விரும்பி சாப்பிடும். திணையன் அதிகமாக வர்றதுனால திணையன் வந்து இதை சாப்பிட்டுட்டு போகுது. சரி, ரைட். இப்போ இதுக்குள்ளே மீன்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ இது ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் மாதிரி. ரிசர்ச்னா என்னென்னு சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு ஸ்டடி மாதிரி நாங்கள் செய்கிறது தான் இது. அப்போ இதில் முதல்ல ஒன்றை வச்சு வளர்த்து பார்த்தோனாங்க, அது சக்ஸஸ் ஆகுது. அதிலேருந்தே திரும்ப விதை எடுத்து போடுறோம். அப்போ இது அதாவது இது 2வது ஜெனரேஷன், 2வது பரம்பரை வருது நாங்கள் வச்ச நெல்லில். அப்போ இதுவும் கிட்டத்தட்ட 100 மட்டம் பிரிச்சிருக்குன்னு சொன்னால் பெரிய ஒரு விஷயம். இது நாங்கள் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்காக செய்த விஷயம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்குமென்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மேலும் வீடியோ போடுறதுக்கு உதவியாக இருக்கும். இல்லாட்டியும் வீடியோ போடுவோம். சரி, நன்றி, வணக்கம்.